அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22, 2026 சனிக்கிழமைங்க. ஓகேங்களா? 22/8/2026. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வளம். முதல்ல 2வது கேள்வி வருதுங்க. பணக்காரன் இல்லை, ரிச்சான பர்சன் இல்லை அப்படின்னா 2 இடமிருந்து வளம் ஏழைன்னு சொல்லலாம். 2 எழுத்தாக இருக்குது. பணக்காரன் கிடையாது அப்படின்னா ஏழை. ஏழையை நம்ம வழக்கமாக வறியவன் அப்படின்னு எழுதுவோம். வறியவர் அப்படின்னா ஏழை தான். ஓகே, அப்போ 2 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? ஸ்வரங்களின் எண்ணிக்கை. ஸ்வரங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா ச ரி க ம ப த நி. எத்தனை? 7. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகங்கள்? 5 இடமிருந்து வளம் என்ன? விவசாயிகள் நண்பன் எனப்படும் உயிரினம். விவசாயிகளுடைய நண்பன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே என்னது? மண்புழு. மண்புழு அப்படின்னா எர்த் வார்ம். மண்ணை உழுதுக்குள்ளே அவர் உழுதுகிட்டே தான் இருப்பார். ஓகேங்களா? மண்புழு இருக்கையிலெல்லாம் இடத்த அதுவே உள்ளே உழுதுகிட்டே இருக்கும். அதில் உள்ள கெட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு உரம் கொடுத்துட்டே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? முதுகில் எலும்பு இல்லாத உயிரினம். ஓகே, 1 மேலேருந்து கீழே. 2 மடங்கு ஹைட்ரஜன். இது ஏதோ சயின்ஸில் உள்ள மாதிரி இருக்குது. 2 மடங்கு ஹைட்ரஜன் அப்படின்னா H2ன்னு போட்டுக்குவோம். 2 மடங்கு ஹைட்ரஜன். 1 மடங்கு ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு O போட்டுக்குவோம். H2Oன்னு வருது. அடங்கிய திரவம். H2Oன்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர். நீரை தண்ணீர் அப்படின்னு எழுதலாம். பதில் என்ன? தண்ணீர். 3 சுழியின் 3 சுழி நீர். ஓகே, தண்ணீர். ஓகே, அப்போ 9 இடமிருந்து வளம் என்ன? நம் தேசத்தந்தை பிறந்த ஊர். நம்மளோட தேசத்தந்தை மகாத்மா காந்தி, அதாவது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் பிறந்த ஊர் அப்படின்னா குஜராத்தில் இருக்க போர்பந்தர். பதில் என்ன? போர்பந்தர் குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா? எப்போ பிறந்தாருன்னா அக்டோபர் 2, 1869. 9 மேலேருந்து கீழே என்ன? இதுவும் ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேங்க. டேஷ் ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும். டெய்லி காலையில் ஒரு பாட்டை போட்டுருக்காங்க. அந்த பாட்டு ஈவினிங் வரைக்கும் மைண்டுக்குள்ளே நிற்குது. போவோமா ஊர்கோலம், போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும். இது இந்த சின்ன தம்பியில் வந்த பாட்டுங்க. சின்ன தம்பியில் பிரபு குஷ்பு நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்த பாட்டு. ஐ திங்க் 1991 உள்ள படம். 12 இடமிருந்து வளம் என்ன? விசேஷ நாட்களில் வீட்டில் இதனால் தோரணம் கட்டுவார். விசேஷ நாள்னா வாசலில் மாவிலை தோரணம் கட்டுவாங்க. மாவிலை தோரணம் அப்படின்னா அதுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் 1, நெகட்டிவ் அலோவ் பண்ணாதுங்கிறது 2வது. கிருமி நாசினிக்கு 3வது. இது ஆக்சிஜன் உற்பத்தி பியூரிஃபை பண்ணது 3வது. 4ன்னு வச்சுக்கோங்க. 5வது மங்கள பெருக்குன்னு சொல்லுவோம். மாவில் சின்ன சின்ன தூளாக விழுந்து போவார். 10 மேலேருந்து கீழே. டென்டிஸ்டிடம் சென்ட்ரல் டேஷ் காட்டி தான் ஆக வேண்டும். ஏதோ ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். டென்டிஸ்ட்னால் பல் டாக்டரு. டென்டிஸ்ட்டை போனால் பல்லை காட்டி தான் ஆகணும். ரொம்ப பல்லை காமிச்சோன்னா பல்லை கழட்டியும் கொடுத்துருவாங்க கையில். ஓகே, கழட்டுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 7 மேலேருந்து கீழே. ரிக், யசு, சாமம், அதர்வனம். இது இல்லாமல் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மறை வேதங்கள், மறை நூல்கள் இல்லைன்னா வேதங்கள். மறைக்கப்பட்ட, அதாவது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட வேதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வேதங்கள். நேற்ற மாதிரியே தப்பு பண்ணுறேன். எழுதிக்கிட்டு கையிலே பேசையில் கொஞ்சம் தப்பாகுது, அதை கரெக்ட் பண்ணிக்க. எழுதிட்டு பேசுகிறேன். ஓகே, 14 இடமிருந்து வளம் என்ன? சுயின்னு கடிக்குதாங்க. 2 கடிக்கும் எதுமகை. தனுஷ் நடித்த ஒரு திரைப்படம். இதுக்கு பதில் என்னன்னா, இதை எழுத கிடந்துடுறேங்க.
14க்கு பதில் என்னன்னா சு இல் லே ட்ரு இம்பு அப்படின்னு ஒரு எறும்பு இருக்குங்க. இது வந்து கடிச்சுன்னா நம்ம ரெட்டிஷாக சிவப்பு கலரில் இருக்கும்ல, எறும்புல கருப்பு சிவப்புன்னு 2 வேணும் பார்ப்போம். குட்டியாக சிவப்பு கலரில் இருக்கும். இதை கடிச்சுன்னா நம்மளுக்கு வலிக்கும். ஸோ நம்ம இங்கே தனுஷோட படம் என்னென்னு எழுதுவோம், சுல்லான் அப்படின்னு எழுதுவோம். பதில் என்ன, சுல்லே ட்ரும்பு. ஓகே ஓகே, சுல்லான். அப்போ 14க்கு சுல்லானுக்கு வந்து படம் வந்து 2004 வந்த படம்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக இது வந்து எங்கே இந்த எறும்பு அலையும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கன்னிமா கோயில் இல்லை அம்மன் கோயில் அலையும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எறும்பில் நம்ம கருப்பு எறும்பு, சிவப்பு எறும்பு, கட்டு எறும்பு தான் பார்த்துருக்கோம். அந்த சிவப்பு கலர் எறும்பு தான் இதை சொல்கிறோம். 14 மேலேருந்து கீழே. மோதிய விரலுக்கு அருகில் உள்ளது. விரலில் ஃபஸ்ட்டு இந்த விரல் வந்து பெருவிரல், 2வது விரல் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல், அகெயின் இந்த விரல் வந்து மோதிய விரல், அகெயின் லாஸ்ட் வந்து சுண்டு விரல். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, மோதிய விரலுக்கு அருகில் உள்ளது அப்படின்னா 2 விரல் தான் இருக்குது. ஒன்று நடுவிரல், இல்லைன்னா இங்கே சூ வந்துருக்கனால சுண்டு விரல். ஓகே, லாஸ்ட் ஃபிங்கர் கட்டையாக இருக்குது. 19 இடமிருந்து வளர்ந்தது. ஜல்லிக்கட்டு என்பதை மஞ்சு டேஷ் என்று கூறுவதுண்டு. ஜல்லிக்கட்டை வந்து மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லுவோம். மஞ்சு விரட்டு இல்லைன்னா ஏறு தழுவல் அப்படின்னு சொல்கிறோம். மஞ்சு விரட்டில் 3 வகையை நான் சொல்ல போகிறேன். வெளி மஞ்சு விரட்டு. வெளி மஞ்சு விரட்டுனா ஓப்பன் ஸ்பேஸில் வந்து மாடை பிடிக்காது, வெளியில் அவுத்தோட்ட மாடை பிடிக்காது. ஓகேங்களா. வடி மஞ்சு விரட்டுன்னு சொல்லியிருக்கு. வடி மஞ்சு விரட்டு அப்படின்னா வாடி வாசலில் வந்து காலையை அவுத்தோடையில் பிடிக்காது. கடைசியாக வதம் மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மாடை வந்து கயிறை வச்சு பிடிக்காது, ஓடுற மாடை கயிறை வச்சு பிடிக்காது. ஓகே, 17 மேலேருந்து கீழே. ஆலயம், டெம்பிள்னா கோவில் அப்படின்னு சொல்லலாம். மலையாளத்தில் அம்பலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 13 மேலேருந்து கீழே. டேஷ் கொடு நாடே, எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே. ஸோ பதில் என்னமோ சின்னது தான், ஆனால் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்ல. 13 விடை கொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே. கடல் வந்து வாசலில் தெளிக்குமா, அப்போ ஓகே, வாசல் தெளிக்கக்கூடிய அளவுக்கு வீடு அவ்வளோ கிட்ட இருக்குது. கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனைமர காடே, மர வகைகள் கூடே, மறுமுறை ஒருமுறை பார்ப்போமா. சரியான லிரிக்ஸ், கண்ணதாசன் லிரிக்ஸை. விடை கொடு, பதில் என்ன, விடை கொடு எங்கள் நாடே. கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் 2002 வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் வந்த பாட்டுடைய லிரிக்ஸ், அல்டிமேட் லிரிக்ஸ். ஓகேங்களா. பழைய ஒரு தடவை சொல்லிடுறேன். விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனைமர காடே, மர வகை கூடே, மறுமுறை ஒருமுறை பார்ப்போமா. ஓகே, 14 மேலேருந்து கீழே. புகழ்பெற்ற அமெரிக்க குடியரசுத் தலைவர்களில் ஒருவர் ஜான் கென்னடிங்கிறது வந்து அமெரிக்காவுடைய 35வது பிரசிடெண்ட்டு. ஓகேங்களா. 35வது அதிபர். 1961 63 வரைக்கும் இருந்தால் 63 இவர் சுட்டு கொன்று விட்டார்கள். அது மர்மமாக இருக்குது. 14 இடமிருந்து வளம் என்ன. டேஷ் கேடு நினைப்பான், கெடுவான் கேடு நினைப்பான். அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கவன் அது அவனுக்கே கேடாக வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது திருக்குறள்லையும் சொல்கிறாங்க. மருந்தும் பிறன் கேடு சூழக்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. 204 11 மேலேருந்து கீழே. தா, எனக்கு தா அப்படிங்கிறது எனக்கு கொடு. ஓகே, 15 மேலேருந்து கீழே. அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது என்ன. அஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல்.
வானத்தில் உள்ள பிளானட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்ஸு, தமிழில் சொல்லணுன்னா விண்மீன்கள், கோள்கள், நிலவை பற்றி ரிசர்ச் பண்ணுறது சயின்டிஃபிக்கலாக. 18 இடமிருந்து வளம் என்ன? இளமையான ஆங்கில சொல், இளமையாக இருக்கிறது ஆங்கிலத்தில் யங் அப்படின்னு சொல்லலாம். 20 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் அடித்தால் அம்மியும் நகரும். அடி மேலே அடித்தால் அம்மியும் நகரும். ட்ரை அண்ட் ட்ரை அகைன் அன்டில் கெட் சக்சீட். ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? 20 மேலேருந்து கீழே என்ன? தாரம் சேர்ந்தால் வேஷம். தாரம் அப்படின்னா வேஷம் போடுறது. ஓகே. 22 இடமிருந்து வளம் என்ன? இயேசுநாதருடைய தாய் மரியாள். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்திருக்கனால மேரின்னு மட்டும்தான் சொல்கிறோம். மேரின்னு சொல்லலாம், மரியாள் சொல்லலாம். ஓகேங்களா? அவங்களோட இயற்பெயரை வந்து யோவாக்கிம், அதாவது ஆனாள் அப்படின்னு சொல்லலாம். ஜீசஸோட அப்பா பேர் என்னென்னா ஜோசப், அதாவது சூசனை அப்படின்னு சொல்கிறாங்க. 21 மேலேருந்து கீழே என்ன? 2க்கு டேஷ் வேண்டாம் என்பது ஒரு காலத்தில் குடும்ப கட்டுப்பாடு வாசகமாக இருந்துச்சு. 2க்கு மேலே பிள்ளைங்க பற்றிக்கிடண்டா அப்படின்னு சொன்னாங்க. 2க்கு மேல் வேண்டாம். அந்த காலத்துலலாம் 10-15 பிள்ளைங்க ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு. இப்போ ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கறதே பெரிய விஷயமா இருக்குங்காங்க. அகெயின் கவர்மெண்ட் எதுக்காக தான் 3ஆவது பிள்ளைக்கு பெற்று எடுத்தால் முழு 1 இயர் லீவ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? மனைவி சாவித்திரியால் இறந்தும் உயிர் பிழைத்தவன் சத்தியவான். இன்னைக்கு ஷார்ட் ஃபார்மாக கொடுக்கல, ஒழுங்காக கொடுத்துட்டாங்க. சத்தியவான் அப்படின்னு, சத்தியவான்னு கொடுக்கல, சத்தியவான். ஓகே. சத்தியவான் சாவித்திரி வந்து மத்திய நாடு அசோபதி மன்னனுடைய மகள். இவர் வந்து சால்வ மன்னன் தியுமத் சேனனுடைய மகன் தான் சத்தியவான். எதிரிட்ட நாட்டை தோத்துட்டு போய் விறகு வெட்டியாக வாழ்ந்த சாவித்திரிக்கு வந்து சத்தியவான் வந்து கல்யாணம் ஆகி 12வது மாதம் இறந்துவான்னு தெரிந்தும் கல்யாணம் பண்ணுவாங்க. அவர் இறக்கக்கூடிய டைமில் மடியில் படுத்து தூங்கிட்டுகளே இறந்துவார். அப்போவும் யமதர்மரிடம் போராடி அவருடைய உயிரை மீட்டு கொண்டாங்க. 8 இடமிருந்து வளம் என்ன? மஞ்சள் நிற மலர், yellowish ஃப்ளவர். வந்துக்கனால சாமந்தி சொல்கிறேன். ஓகே. 3 மேலேருந்து கீழே. உன் டேஷ் என்னிடம் பலிக்காது. உன்னா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. உன் பாட்சா என்னிடம் பலிக்காது. 6 இடமிருந்து வளம் என்ன? பயிற்சியாளர், கோச். ரயில் பெட்டிலையும் கோச்சு. 3 இடமிருந்து வளம் என்ன? மழை பெய்யும் போது வயலுக்கு நீர் பாய்க்கண்டா, நீர் பாய்ச்ச வேண்டாம். ஓகே. ஸோ தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, சரி பண்ணிக்க. இன்றைக்கி வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு, திருத்திக்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நல்ல விஷயத்தை கேளு. ஆன்மீகத்தில் யார் சொன்னாலும் பைபிளில் சொன்னது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேளுங்கள். விண்கல்லை தகர்க்க ஆயுதம். விண்கல்லை வந்து பூமியை அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கக்காண்டி அதுக்குன்னு ஒரு ஆயுதம் ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு எவ்வளோ அளவு வேணுங்க சயின்டிஃபிக்காக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஏஷியாவுடைய பெரிய உயிரியல் பூங்கா. ஓகேங்களா? ஆந்திராவில் வெங்கடேஸ்வர உயிரியல் பூங்கான்னு சொல்கிறாங்க. இதை தான் சொல்கிறாங்க. 1987 செப்டம்பர் 29 ஆரம்பித்தாங்க. சரிங்க, நன்றிங்க.